நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் தடுக்கா. சவுத்துலேயுமே நம்ம பருப்பு இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டோம். இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி, ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இங்கே வந்து நான் மசூர் தால் எடுத்திருக்கேன், மைசூர் பருப்பு. ரெண்டையுமே வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் எடுத்திருக்கேன். குக்கரை மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே குக்கர்லேருந்து. நீங்கள் மசூர் தால் இல்லைன்னா பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் சேர்த்தே செஞ்சுக்கலாம். இங்கே ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. 2 பச்சை மிளகாய், 10 பல் கிட்ட பூண்டு பல் எடுத்துருக்கேன், இஞ்சி 1 துண்டு, எல்லாத்தையும் இடிக்கல்லில் இடித்து வச்சுருக்கேன். அம்மியில் மிக்சியில் அரைக்காமல் இடிக்கல்லில் இடித்து சேர்த்துக்கிங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே நான் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மசூர் தால் சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் திக்காக இருந்துச்சு, நான் அதனால் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இங்கே நான் 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன், காஞ்ச வெந்தயக்கீரை, அதை சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதி விடுங்க. நான் வந்து இதில் உப்பு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். உப்பு சேர்த்ததை உங்கள்கிட்ட சொல்லலை. கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்தா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லைன்னா சாதாரணமாக மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாம். 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த தால் தட்காவை சேர்த்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த ரெசிபியே ட்ரை பண்ணுவீங்க. நான் வந்து தோசைக்கு செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணியை செஞ்சுருக்கேன். சப்பாத்திக்கு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் திக்காக செஞ்சுக்கிங்க. நீங்களும் இந்த அருமையான தால் தடுக்காவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.